தேவன் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல பார்த்தா முதல்ல தீர்க்கதரிசியின் காலம் எப்போ வந்துச்சு? சாமுவேல் தீர்க்கதரிசியிலிருந்து தான் தீர்க்கதரிசியின் காலம் வந்துச்சு. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால் ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட நேராய் பேசினார். புரிஞ்சுக்கணும், நேராய் பேசினார், தீர்க்கதரிசி வரல. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியிலிருந்து தீர்க்கதரிசிகளை கொண்டே ஜனங்களோட பேசினார், ராஜாக்களோட பேசினார், ஜனங்களோட பேசினார். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவன் பாவம் செஞ்சுட்டான். நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்த உடனே நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். செஞ்சுட்டான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்கின்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தரின் பாவம் எங்க பாவம் செஞ்சேன்றான். நீ சாகாதபடிக்கு பாவம், அது என்ன? அப்ப நியாயப்பிரமாணத்தை டாடி மீறினாரா? பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்சவன் என்ன பண்ணணும்? கல்லறியணும், கல்லறிஞ்சு சாகடிக்கணும். அது ரொம்ப பெரிய பாவம் பண்ணிக்கிறான். அப்ப நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் மீறாரா? இங்க என்ன தீர்க்க சொல்லுகிறார்? நீ சாகாதபடி கர்த்தரின் பாவம். அது எப்படி நீங்க பண்ணாரு? உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கிருபையினால் தான். ஆனா புரிய வைக்கிறேன். எப்படி நீங்க பண்ணார்னா, தாவீது இப்பதான் ராஜாவாக இருக்கிறான். நல்லா புரியணும். தாவீது இப்பதான் கிங்காக இருக்கிறான். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இப்போ யுத்தம் வருது. யுத்த காலத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டான். ஆனால் தாவீதுக்கு தேவன் வச்ச தீர்மானம் ரொம்ப இன்னும் இருக்கு. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? தாவீதுக்கு தேவன் பிக்சர்ல வச்ச தீர்மானம் இன்னும் ரொம்ப இருக்கு. அந்த தீர்மானத்தில் தாவீது முக்கியம், சாலமோனும் முக்கியம், ஆலயம் கட்டப்படுதல் முக்கியம். ஆகவே அந்த தீர்மானத்தில் தேவன் அங்க வைத்தபடியால் நீ சாகாதபடிக்கு, இல்லப்பா உனக்கு இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, நீ சாக மாட்ட, உனக்கு என்ன தீர்மானம் இருக்கு, அந்த தீர்மானம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீ சாவ. எத்தனை நேரம் நான் சொன்னதை புரிஞ்சுட்டீங்க? நம்ம சாவமா சாக மாட்டோமா? சாகமா. எப்ப சாவோம்? என்னை குறித்த முழுமையான பிக்சர் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் சாவோம். தேவனுடைய பிக்சர் கம்ப்ளீட் ஆன பிறகு சாவோம். தாவீது எப்ப தெரியுமா செத்தான்? முதிர் வயதில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய், கனம் உள்ளவனாய், பூரண வயதில் மரித்தார். நீ மறுபடியும் சொல்ற, நம்ம முதிர் வயது, பூரண வயது, கனம் உள்ளவர்களாய், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தான் மரிப்போம். இன்னும் உங்களை கொண்ட தீர்மானம் ரொம்ப இருக்கு. அவர் மனசுல, அவர் பிக்சர்ல, உங்களை குறித்த தீர்மானத்தில் தான் அவர் இருக்கிறாரே தவிர உன் பாவத்தை நோண்டி நோண்டி பார்க்கறதுக்கு அவர் கிடையாது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இதைத்தான் நீங்க புரியணும்.